ஜஸ்ட் ஒரு கனவு ஒரு பொண்ணோட லைஃப்பை எப்படி பாழாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த தேவி படத்தோட கதை. 1960 கல்கட்டாவில் ஒரு ரூரல் வில்லேஜ் அப்படின்னாலே நமக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று நாட்டாமை, இன்னொன்று ஜமீன்தார். ரெண்டுமே ஒரே ரோல் பிளே தான், பட் பேர் தான் வேற வேற. ஸோ ஒரு ஃபிக்ஷனலான ஒரு சண்டிப்பூர் கிராமம் இந்த கதையில். அங்கே ஒரு ஜமீன்தார் இருக்கார். அவரோட பேர் கலிக்கின் ராய். இவருக்கு 2 பசங்க, ஒருத்தன் தாரா பிரசாத், இன்னொருத்தன் உமா பிரசாத். தாரா பிரசாத் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். அவனோட ஒய்ஃப் பேர் ஹரஹர சுந்தரி. உமா பிரசாத்தோட ஒய்ஃப் பேர் தோயா மோய். இந்த ஃபேமிலி ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ கலிக்கின் ராய் எடுக்கிற முடிவு தான் அல்டிமேட். அவரை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. உமா பிரசாத் ரொம்ப சின்ன பையன். அவன் அவனோட ஒய்ஃப் கிட்ட ஒரு நாள் நைட்டு என்ன சொல்கிறான்னா, நான் கல்கட்டாக்கு போய் படித்து அங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு உன்னை இந்த கிராமத்தை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். தோயா மோயும் ரொம்ப சந்தோஷமாக ஓகே சொல்லிட்டு நைட் அப்படி இப்படி ஒரு சின்னதாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. காளியோட ஒரு தீவிர பக்தன். உமா கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போன அப்புறமா ஒரு நாள் ராத்திரி களி தூங்கும்போது காளி அவனோட கனவுல காட்சி கொடுக்குறான். அதுவும் தோயாவோட உருவத்தில் காட்சி கொடுக்குறான். தோயாவுக்கு வயசு வெறும் 17 தான். கிட்டத்தட்ட ஒரு சைல்டு மேரேஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் 90s கிட்ஸ் மாதிரி மேரேஜ் ஆகாத கிட்ஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கதையில் இதுக்கப்புறம் தோயாவுக்கு 7:30 தான். களி தூங்கி எழுந்த உடனே நேராக தோயா கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிராமண ஜமீன்தார் 17 வயசான ஒரு பொண்ணு கிட்ட அவரோட மருமக கிட்ட அந்த பொண்ணோட காலில் விழுறாரு. கூட தாராவையும் தன்னோட தம்பி பொண்டாட்டி காலில் விழ சொல்றாரு. இப்படி பண்ணுறது தாராவுக்கும் ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, அவனோட ஒய்ஃப்க்கும் பிடிக்கல, தோயாவுக்கும் பிடிக்கல. ஆனால் களியை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட முடிவு தான் அல்டிமேட். தோயாவோட விருப்பத்துக்கு எதிராக எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அவளை உட்கார வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒருத்தங்க கூட ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்க முன் வரல. பிகாஸ் பிளைண்ட் பிலீஃப். இந்த மூடத்தனமான நம்பிக்கையில் இருந்து இந்த தோயா தப்பிக்கிறாளா, இல்லை இவரோட லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் மீத ஸ்டோரி. தோயா மாதிரி எத்தனையோ ஹையர் கேஸ்ட்னு சொல்லப்படுற அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இது மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லை தாழ்ந்த சாதின்னு சொல்லப்படுற பெண்கள் ஃபிசிக்கல் வயலன்ஸ், அதாவது ரேப்பு, அப்புறம் ஜாக்கெட் போடாதீங்க, இந்த தெருவில் வராதிங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு கொடுமைப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இந்த படம் ஒரு சமர்ப்பணம். சத்யஜித் ரே இந்த கதையை ரொம்ப வீரியமாக புரட்சிகரமாக அப்படின்லாம் சொல்லலை. ரொம்ப ஸ்மூத்தாக இப்படியே நடக்குது பாருங்கன்ற மாதிரி தான் எடுத்துக்காட்டார். முக்கோபதே இவர் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். இவர் இந்த பேகன் பிலீஃப், முக்கியமாக இந்த இந்து பிராமினுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பேகன் பிலீஃப் அப்படின்னா சதி, அதாவது புருஷன் இறந்த உடனே ஒய்ஃபும் அந்த இதில் நெருப்பில் எரியணும், அப்புறமா நிறைய இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயங்களுக்கு எதிராக இவர் இந்த கதை எழுதியிருக்கிறாரு. இதை எழுதுறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் இந்த பிரபாத் குமாருக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணி, நீ ரொம்ப நல்லா கதை எழுதுற, ஸோ நீ சொசைட்டிக்கு தேவையான இந்த காலத்தில் நடக்கிற இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நீ ஒரு கதை எழுதணும்னு சொல்லி அவர் தான் இந்த கதையை எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்கள், அந்த காலத்தில் ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு கிரேட் நேஷனல் ஆந்தம் கொடுத்த அவராலேயே இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை பொறுத்துக்க முடியாமல் ஒருத்தர் மூலியமாக சொல்லி ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் இது மாதிரி பிளைண்ட் பிலீஃபால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புருஷன் இறந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணுறதை விட்டுட்டு அவளுக்கு மொட்டை அடித்து மூலையிலே உட்கார வச்சு எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் நாசமாகி இருக்கும். ஸோ படம் நான் பார்க்க மாட்டேன், ரொம்ப ஸ்லோவாக போகும், போரிங்காக போகும், சான்ஸே இல்லை. இந்த படம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கும் தேவைப்படுது. இன்றைக்கும் இது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருப்பா, ஒரு சமுதாயம் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான படங்கள், இந்த மூட நம்பிக்கைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும்.